எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சென்ற பதிவில் நம்ம சாவரின் கோல்ட் பாண்ட் பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து தங்கத்தை பத்தி தான் மறுபடியும் பேச போறோம். முற்காலங்களில் தங்க முதலீடுகள் வந்து எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு, இப்ப தங்கம் வாங்கலாமா, ஃபியூச்சர்ல தங்கம் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து எளிமையா தங்கத்தை வாங்குறது, இதை பத்தி எல்லாம் இன்னைக்கு பார்ப்போங்க. அதற்கு முன்னாடி இன்னைக்கு வந்து தங்கம் 7122 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. 150 ரூபாய் ஏறி இருக்கு இன்னைக்கு. சென்ற வாரங்களில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, மறுபடியும் வாங்குறாங்க. ரைட், இது இப்படிதான் ஏறி ஏறி கொஞ்சம் சைட் வைஸா போகும்னு நினைக்கிறேன். அதை பத்தி எல்லாம் இப்ப பார்ப்போம். ரைட், இப்போ ரீசெண்டா ட்ரம்ப் வந்து அதிபர் தேர்தலில் ஜெயிச்சிருந்தாரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. ரைட், ஸோ பிட்காயினுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தங்கத்தோட மதிப்பு வந்து தங்கத்தை விட பிட்காயினுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டாலர் தங்கத்தை விட பிட்காயின் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து பலரால அனுமானிக்கப்படுது இல்லையா. அதுக்காக தங்கத்தோட மதிப்பும் ஒரு பிட்காயின் ரெண்டும் வந்து ஈக்குவலண்ட் ஆயிடாதுங்க. எப்பொழுதுமே தங்கம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா கரன்சியா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதோட மதிப்பு வந்து அதுக்கு தனிச்சிறப்பு எப்பொழுதுமே உண்டுங்க. ரைட், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஏறுது, ஓகே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பிளாட்டா இருந்தது, நிறைய லாஸ் எல்லாம் அதுல பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், இப்போ அவங்க அப்படி சொல்றாங்க, பட் உண்மையிலே பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல ஒரு குறிப்பிட்ட தேசம் அளவு அதிகமா தங்கம் கையிருப்பு ரிசர்வ்ஸ் யார் வச்சிருக்கா அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தாங்க வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஜெர்மனி, பிரான்ஸு, இட்டாலி, தென் ரஷ்யா இவங்கெல்லாம் வச்சிருக்காங்க. அதற்கு கீழே சைனா, ஜப்பான், இந்தியா நம்ம இருக்கிறோம். அதற்கு கீழே நெதர்லாந்து, டர்க்கி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் அதிகமாக வச்சிருக்காங்க. ஸோ ஒரு தங்கம் வந்து அதிகமாக வச்சிருக்கக்கூடிய அந்த தேசத்துல எப்படி தங்கத்துக்கு வந்து மதிப்பிழக்க செய்வாங்க, மதிப்பை வந்து குறைப்பாங்க, பிட்காயினோட மதிப்புகள் வந்து எப்படி அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்குங்க. நான் இந்த மாதிரி என்னுடைய பார்வை சிந்தனை வந்து இப்படி இருந்தது. அதை தொடர்ந்து இந்த 2024 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில நாடுகள், முக்கியமா ரஷ்யா, சைனா, டர்க்கி, யுஏஇ இவங்கெல்லாம் தங்கத்தை நிறைய வாங்கியிருக்கிறாங்க. இந்த நாடுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் முதலீடுகள் முந்தைய ஆண்டுகள்ல எப்படி இருந்தது? ரைட், இப்போ ரீசெண்டா போன வாரம் குறைஞ்சதுல நிறைய நம்ம ஆட்களே வந்து இந்தியாவில் நிறைய சேல்ஸ். மறுபடியும் நம்ம ரீசெண்டா கேரளா போயிட்டு வர்றப்ப கோயம்புத்தூர்ல தங்கமயில் ஜுவல்லர்ஸ்ல அவ்வளவு கூட்டம். நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன். ஸோ திருப்பி தங்கம் ஏறும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வந்து எப்பொழுதுமே இருக்குங்க. தங்கத்துக்கு தொடர்ந்து டிமாண்ட் வந்து இருக்கு. அதனால அது வந்து இப்போ ஷேர் ப்ரைஸே வந்து அதோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கம்பெனி கொடுத்துட்டே இருக்குன்னா அந்த ஷேருக்கு வந்து டிமாண்ட் இருக்கும், ரைஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அதே தாங்க தங்கத்துக்கு டிமாண்ட் இருக்கு. முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செயற்கை முறையில் இந்த தங்கத்தை உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ பூமியில மட்டும்தான் மனிதர்கள் வாழ முடியும். பூமியில எவ்வளவு தங்கம் இருக்கோ அது வந்து கான்ஸ்டன்ட். அதற்கு மேல நம்ம வந்து புதுசா ஒரு லேப்ல வச்சு அந்த தங்கத்தை உருவாக்க உற்பத்தி பண்ண முடியாது. ஓகே, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற மெட்டல்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதுக்கு கண்டினியூஸா டிமாண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கடைசி ஒரு ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தங்கம் கிட்டத்தட்ட 31% ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. ரைட், இந்த கடைசி ஒரு ஆண்டுகளில் 31% அப்படின்றது இன்னைக்கு ரேட்டுக்கு 7123 இருக்குங்க. நம்ம இந்த கடைசி ஒரு ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 31% அந்த லோ அப்படின்னு பார்த்தோம்னா 5300 ரூபாய் ஒரு கிராம். நம்ம பெர் கிராம் இந்தியன் ருபீஸ்ல சொல்லிட்டு இருக்கோம் 5300 ரூபாய். இன்னைக்கு ரேட்டுக்கு 7123 ரூபாய். இது வந்து கிட்டத்தட்ட 31% கொடுத்துருக்குங்க. ரைட், இது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். எஃப்டியில போட்டா கூட நம்மளுக்கு 1 இயருக்கு இவ்வளவு வராது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கடைசி 5 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 104%. ரைட், 104% லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல லோ அப்படின்னு பார்த்தோம்னா 3330 ரூபாய். ரைட், இன்னைக்கு ரேட்டு 7123 ரூபாய். ஸோ லோ ஹை. இது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல? கிட்டத்தட்ட 104%. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 192%. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ரைட், இந்த தங்கத்தோட லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2225 ரூபாய். தென் ஹையஸ்ட் இன்னைக்கு ரேட் 7123 ரூபாய். இது வந்து கிட்டத்தட்ட 192% 10 இயர்ஸ்ல. இப்போ நீங்க எஃப்டி போடுறீங்க, எஃப்டி போட்டீங்கன்னா ஒரு 9 வருஷம் 10 வருஷம் ஆகுங்க அப்படியே டபுள் ஆகுறதுக்கு. ரைட், இப்போ நீங்க லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 200% வந்துருச்சுங்க. ஓகே, ஸோ கோல்டு வந்து எந்த விதத்துலையும் மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை, இருக்காது. ரைட், நம்ம வந்து இல்லை அப்படின்றத பார்த்தோம். சரி, ரைட், இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸ் எடுத்துக்கோமே. 2004க்கும் 2024க்கும் எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட 2004 நவம்பர்ல பெர் கிராம் 577 ரூபாய் 70 காசு. அந்த 577 ரூபாய் கிட்ட இருந்திருக்குங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 979%, 980% வந்து ரிட்டர்ன்.
நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ரைட், இதே ஒரு நிஃப்டி 50 எடுத்துக்கோமே, 23,700 ரேஞ்சில் இருக்கு. இப்போ இதுவே நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2004 நவம்பர்ல நிஃப்டி 50 வந்து 1900 இருந்திருக்குதுங்க. இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு காலம் நான் பார்த்தப்ப 23,700. ரைட், இது பார்த்தீங்கன்னா 1150%, 1150%. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு டிவிடெண்ட் வரும், போனஸ் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நிஃப்டி 50ல. இதுல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்ரிசியேஷன் மட்டும் இருக்கும், எந்த விதத்துலையும் கம்மி கிடையாது. ரைட், இதுவே வந்து ரிஸ்க் ஃப்ரீல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னா, கோல்டு வந்து நல்ல ரிட்டர்ன் ரிஸ்க் இல்லாம நம்மளுக்கு கொடுத்துருக்குது அப்படின்றதாங்க உண்மை. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ் 2013க்கு அப்புறம் பார்ப்போமே. ஏன்னா அடுத்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா, தங்கம் பெரும்பாலும் ஒரு 2 ஆண்டுகள் அப்படியே பிளாட்டா இருந்துட்டு ஒரு ரைஸ், அப்புறம் 2 ஆண்டுகள் பிளாட்டா இருந்துட்டு ஒரு ரைஸ், அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குதுங்க. இப்போ 2013 to 15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தங்கத்தோட பிரைஸ் கொஞ்சம் பிளாட்டா இருந்திருக்குது. தென் 2015 2016 அந்த பீரியட்ல ரைஸ் இருந்தது. மறுபடியும் 2016 17 18ல பிளாட்டா இருந்திருக்குது. தென் 18ஓட செகண்ட் ஹாஃப்ல இருந்து 20 வரைக்கும் மறுபடியும் ஒரு ரைஸ். அதுக்கப்புறம் 2020 21 தென் 22 அதுல பிளாட்டா இருந்திருக்குது. தென் 23 24ல எகைன் 23ல ஸ்டார்ட் பண்ணி 24ல அதோட நியூ ஹைக்கு போச்சுங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுது, என்ன இதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த பீக் 7540 அப்படின்றது பீக், 7540 ருபீஸ்ங்கிறது பீக். ஸோ பீக்ல இருந்து இப்போ ஒரு 6% குறைஞ்சிருக்கு. ரைட், குறையிறப்ப நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா டிமாண்ட் இருக்கு, குறைய குறைய வாங்குறாங்க, கண்ட்ரிஸ் வாங்குறாங்க, பீப்புள் வாங்குறாங்க. ரைட், கவர்மெண்ட்ஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்றாங்க கோல்டு ரிசர்வ்ஸ். நிறைய கண்ட்ரிஸ், நம்ம சைனா வாங்குறாங்க, டர்க்கி வாங்குறாங்க, ரஷ்யா வாங்குறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வாங்குறாங்க. ஸோ குறைஞ்சாலே அவங்க வந்து வாங்குறாங்க, அந்த ட்ரெண்ட் வந்து இருக்குது. ரைட், அதனால ரொம்ப டிராஸ்டிக்கா குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. பட் சைட்வேஸ்ல போறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இன்னொரு, ஏன்னா டிசம்பர் மாசம் யூஎஸ்ல ஃபெடரல் பேங்க் ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட் தான். ரைட், அடுத்து ட்ரம்ப் வந்துடுவாரு, ஜனவரி மிட்ல வர்றாரு. அதுக்கப்புறம் பாலிசிஸ் வந்து எப்படி மாறுது, எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றாங்க அப்படின்றது நம்ம கட் பண்ணாதாங்க தெரியும். ஸோ கட் பண்ண கண்டிப்பா கோல்டோட ப்ரைஸ் ஏறப்போகுது, எப்போ என்ன ரேட்ல ஏறப்போகுது அப்படின்றதுதான் நம்மளுக்கு வந்து தெரியாத புதிரா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்போ எப்படி வந்து வாங்குறது பெஸ்ட் வே? இப்போ தங்கத்தை வந்து நம்ம நகையா வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில பர்பஸ்க்காக நீங்க வாங்கலாம். கல்யாணத்துக்கு நகை வாங்குறது அப்படின்றது வாங்கலாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாய் சம்பளம், ரைட்? ஸோ 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஒரு வருஷத்துக்கே 1,50,000 ரூபாய் தான். ஸோ அவங்களால ஒரு 5 கிராம் 8 கிராம் அப்படின்றது வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம், ரைட்? ஆனா அவங்களும் தங்கம் வந்து வாங்கணும். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கோல்டு ETF ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ல மில்லிகிராம்ஸ்ல நீங்க வாங்கலாம். ஒரு யூனிட் வந்து 7.30 தான், 7 rupees 30 paise அந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு 100 யூனிட்டாக வாங்கி நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். பெஸ்ட் வே அதாங்க. நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கியிருக்கவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. கடைசி ஒரு 10 ஆண்டுகள்ல தங்கம் வந்து எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கு, கொள்ளை போயிருக்கு, திருட்டுகள் எவ்வளோ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அந்த வேல்யூ பார்த்தோன்னா தலையே சுத்தும். ரைட், வெளில கொண்டு போகிறதுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். நீங்கள் கொண்டு போய் லாக்கரில் வச்சிங்கன்னாலும் அங்கே டெபாசிட் பண்ணணும் அந்த லாக்கர். இது மாதிரி நிறையா தங்கத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிக்கல்கள் அதிகமாக இருக்குங்க. எளிமையாக வாங்குறதுக்கு ETF வந்து பெஸ்ட். அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம சொல்கிறதே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக உள்ள கோல்டு ETF தான் சொல்கிறோம். நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எது கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது இன்னைக்கு வந்து நான் வாங்குறேன், என்னோட பசங்களுக்கு ஒரு 25 வருஷம் கழிச்சு திருமணத்திற்கு தங்கம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணணுமே, நான் ETF-ஆ வாங்கிட்டா என்ன பண்ணுறது? ரைட், இப்போ எனக்கே தங்கம் வந்து நகைகளாக போட்டுக்கொள்ளக்கூடிய விருப்பம் வந்து நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ரைட், ஒரு முதலீடாக தான் நிறையா வாங்குறாங்க. ரைட், நீங்கள் கோல்டு ETF-ஆ வாங்கி உங்கள் டிமேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்கள் பையன் அடுத்த லெவலுக்கு போகிறப்ப நீங்கள் அப்படியே உங்கள் டிமேட்டில் இருக்க கோல்டை உங்களோட பையன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரைட், இல்லை நீங்கள் விற்று பணமாக கொடுக்குறதுனாலும் நீங்கள் விற்கிறப்ப கிட்டத்தட்ட 300-400% ஏறி இருக்கும். அதில் ஒரு 12 அன்னைக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் தள்ளி விட்டு அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், அதை விற்கவே தேவையில்லை. ரைட், அதுக்கு மட்டும் ஒரு சார்ஜஸ் இருக்கும், அந்த சார்ஜஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது அசெட்டா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணுங்க. என்னோட விருப்பம் வந்து அதுதான். உங்களுக்கு எளிமையான வழி கோல்டு ETF. தேவை அப்படின்னா நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்கி வச்சுக்கலாம். இப்ப திடீர்னு ஒரு சிரமம் வருது, உங்களுக்கு விற்கணும்,
தங்கத்துல இருந்து காசு வேணும் அப்படின்னா கோல்டு ETF வித்து காசை நீங்க எடுத்துக்கலாம். எங்கேயும் நீங்க கோல்டு லோன் வாங்கி வட்டி கட்ட தேவையில்லை. தென் உங்களுக்கு வட்டி கட்டுற பணத்துல நீங்க வந்து அதை மறுபடியும் கோல்டா வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கோல்டு கடந்து வந்திருக்குதுங்க. ஸோ எனக்கு நான் இளம் தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னென்ன அப்படின்னா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறது, பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறது, செபி ரிஜிஸ்டர்ட் அல்லாத விஷயங்களில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பணத்தை வந்து லூஸ் பண்ணுறது, எஃப்என்ஓஸில் பணத்தை வந்து லூஸ் பண்ணுறது, அவங்க செபிலேயே அவங்க வந்து ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் லாஸ் பண்ணுறாங்க, 100க்கு 90 பேர் நட்டம் அடைகிறாங்க, கிட்டத்தட்ட 50% வந்து டாக்ஸாகவே போகுது, நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் போகாம நீங்க சிம்பிளா கோல்டு ETF மட்டும் வாங்கினீங்கன்னாலே கிட்டத்தட்ட 5ல இருந்து 7 ஆண்டுகள்ல உங்க பணத்தை அப்படியே டபுள் ஆக்கிடலாங்க. இது வந்து இப்பவும் எப்பவுமே சிறந்த முதலீடு தான். இதைத்தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் நன்றி.